இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வழியை ஆயத்தம் செய்யுங்கள், அவருடைய பாதையினை செம்மையாக்குங்கள் என்ற தூய யோவானின் வார்த்தைகளோடு சிந்திக்க நான் உங்களை அழைக்கின்றேன். திருவருகை காலம் என்பது இயேசுவின் வரவிற்காக எதிர்பார்த்திருக்கின்ற காலமாக இருக்கிறது. அந்த வகையிலே திருவருகை காலத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி வரை இயேசுவின் 2ஆம் வருகைக்காக எம்மை ஆயத்தம் செய்கின்ற காலங்களாக இருந்தது. இயேசுவின் 2ஆம் வருகையின் போது நாம் எம்மை ஆயத்தமாக வைத்திருக்க வேண்டும், இயேசுனுடைய தீர்ப்புக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு இறைவார்த்தைகள் அமைந்திருந்தன. அதன் பின்பு மார்கழி மாதம் 17ஆம் தேதி தொடக்கம் இயேசுவின் பிறப்பு நாள் வரை நாம் இயேசுவின் முதலாவது வருகையை நாம் சிந்திக்கின்றோம். ஆகவே இந்த திருவருகை காலம் நம்மை தயார்படுத்த அழைத்து நிற்கின்றது. எவ்வாறு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், புனித யோவானின் வார்த்தையைப் போல நம்முடைய பாதையை நாம் செம்மையாக்க வேண்டும். ஆண்டவருக்காக நம்முடைய வழியை நாம் ஆயத்தம் செய்ய வேண்டும். எவ்வாறு ஆயத்தம் செய்வது? நம்முடைய ஆன்மீக வாழ்வு இயேசுவினுடைய வருகையை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய மனங்கள், நம்முடைய வாழ்வு இயேசுவினை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். புனித பவுல் சொல்வார், உங்களுடைய உடல் இயேசு வாழுகின்ற, தூயாவி வாழுகின்ற இல்லமாக இருக்கின்றது என்று சொல்லி. ஆகவே இயேசு பாலகன் நம்முடைய உடலுக்குள்ளே, உள்ளத்துக்குள்ளே பிறப்பதற்கு நாம் எம்மை ஆயத்தம் செய்ய வேண்டும். எவ்வாறு? மனம் மாற வேண்டும், மன்னிப்பு கொடுக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், சமாதானத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஆன்மீக பண்புகள் மூலமாக எம்மை நாம் தூய்மையாக்கி கொள்ள முடியும். இயேசு உள்ளத்துக்குள்ளே வருவதற்கு அந்த பாதையினை, வழியினை நாம் செம்மையாக்கி கொள்ள முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, பல பேர் சொல்லுகின்ற விடயம்தான், இந்த வருடம் எமக்கு நத்தார் பண்டிகை மிகவும் சிறப்பாக இருக்க முடியாது என்று சொல்லி. ஆனால் உண்மையில் நத்தார் பண்டிகை என்பது சிறப்பை கொண்டு வருவது வெளி அடையாளங்கள் அல்ல, ஆனால் உள்ளக மாற்றம், ஆன்மீக மாற்றம்தான் நம்முடைய நத்தார் பண்டிகையை சிறப்பாக மாற்றுகின்றது. ஆகவே சிந்திப்போம். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே இந்த காலகட்டத்திலே பகிர முடியும் என்று சொன்னால், அன்பை வெளிப்படுத்த முடியும் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு உதவ முடியும் என்று சொன்னால், அதுதான் உண்மையான நத்தார் மகிழ்ச்சியினை கொண்டு வருகின்ற அம்சமாக இருக்கின்றது. அதனால் பிரியமானவர்களே, அன்னை மரியாள் சூசேப்பர் இயேசுவின் பிறப்பினை ஒட்டி அவர்கள் பலவிதமான இன்னல்களுக்கு மத்தியிலும் அன்பினை பகிர்ந்து கொண்டார்கள், சமாதானத்தை பகிர்ந்து கொண்டார்கள், நிம்மதியினை அனுபவித்து வந்தார்கள். காரணம், இயேசுவோடு பயணித்தார்கள். ஆகவே இந்த நாட்களில் நாம் இயேசுவை பெற்றுக்கொள்ள, அவரோடு பயணிக்க நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தம் செய்வோம். இயேசுவின் பிறப்புக்காக நம்முடைய பாதையை நாம் செம்மையாக்குவோம். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.